மக்களே பார்த்துக்கோங்க, இந்த வண்டியில் தான் நம்ம வந்து சென்னை டு சேலம் போக போகிறோம். மொத்தமாக இங்கேருந்து 350 கிலோமீட்டர் சரிங்களா. இந்த வண்டி ஓடுமா, எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ வேகத்தில், என்றைக்கு எப்போது எந்த டைமில் போய் சேரும்னு பார்க்கலாம். கரெக்டாக நம்ம சென்னை சிஎம்பிக்கு போகிறோம். போக போக சின்ன சின்ன அப்டேட்டும் கொடுக்குறேன். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஆனால் நைட்டு வியூ செம்மையாக இருக்கு. ஆனால் பகல் வியூ தான் கிடைக்கல. இந்த மைலேஜ் பைக்கே நம்ம டேங்க் ஃபுல் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுதான் இதில் இருக்கிற இயக்கம். ஆனால் நைட் டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியும். ஆனால் ரொம்ப லாங்காக போகணும் அப்படிங்கிற சோலோ ரைடு ரொம்பவே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா அது இந்த மாதிரி வண்டியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே ஒரு M50 இந்த மாதிரி KTM அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும் சோலோ ரைடு. இதெல்லாம் டபுள் பேர் இருந்தாலும் முதுகுவலி தான் அதிகமாக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலூர் தாச்சி சீக்கிரம் போயிடலாம். அப்படியே வாசம் இழுக்குதுங்க. ரோடு ஃபுல்லாக பிரியாணி வாசம் தான் அடிக்குது. இங்கே பாருங்க, என் வீட்டுக்கே 110 கிலோமீட்ரு. ஆனால் பெங்களூருக்கு 93 கிலோமீட்டர் தான். என்னத்த சொல்கிறது. ஃபைனலி கிருஷ்ணகிரி டு சேலம் பைபாஸ் வந்தாச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஹைவேஸ் வெட்டி வில்லேஜுக்குள்ளே வந்தாச்சு.